நிற்பதாகும் மற்றும் வேறுபட்ட முறைகள் இதே மாதிரி ஒரு பினாமினா இருக்கும். இதை பற்றி நாம் ரெண்டு கிளாஸ் பாக்ஸ் ரெண்டு வடை பாக்ஸ் ஒரு கிளாஸ் ரோடை எடுத்து சில்க் துணியில் ஒரு மீட்டர் கட் செய்யும். கிளாஸ் ரோடை ஒரு ட்ரெயின் பயன்படுத்தி இந்த ஸ்டாண்டில் ஹேங் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் ரோடை அதே சில்க் துணியில் கட் செய்யும். இந்த செகண்ட் கிளாஸ் ரோடை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோடை ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் சொல்றாங்க. இன்ஜினியரிங் சொல்றாங்களே அதுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கான அவேர்னஸ் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ அதனால பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், எப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அது ஒரு கிளாஸ் 11ஓ கிளாஸ் 12ஓ எதுவாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உங்களால் டாப் மோஸ்ட் காலேஜஸான NIT, IIT, GFT இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் போக முடியும். ஏன் மேடம் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல நம்ம போகிறோம், அதுக்கே இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதணும், அதுக்கே இவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படின்னா எத்தனை பேர் இதே இன்ஸ்டியூஷன் வெளியே வந்து அதுக்கே கோர்ஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் அவங்க 10 பேருக்கு தாண்டி
ஓகேவா?